அமாவாசை அன்றைக்கு குடும்ப ஆண்டவர்கள் குலதெய்வத்தை எல்லாத்தையும் அழைத்து நம்ம வீட்டுக்குள்ள அழைத்து இந்த அவர்களுக்கு பிடித்தமானது, இது போக முன்னோர்கள் பிறப்பெடுக்காது, அதாவது எல்லாருமே இறந்த உடனே கடவுளாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே குடும்ப ஆண்டவர்களாக இருக்க மாட்டாங்க, எல்லாருமே குலதெய்வம் ஆக முடியாது. ஆனால் அவங்க எல்லாருமே உடனே பிறப்பும் எடுத்திருக்காங்க. அப்போ பிறப்பெடுக்காத முன்னோர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அமாவாசைக்கு பண்ணும் பொழுது இப்போ அந்த குலதெய்வங்கள் குடும்ப ஆண்டவர்களுக்கும் உதவி செய்யும், இந்த பிறப்பெடுக்காதவங்களுக்கு உயிர்களுக்கும் உதவி செய்யும். ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னாடி எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, அதில் ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கிற தாத்தா பாட்டிக்கிட்ட கேளுங்க, உங்களோட குலதெய்வம் யார், நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த சாமி ஏதாவது அதிசயம் செஞ்சுருக்குதா, அற்புதங்கள் செய்திருக்கிறா, மிராக்கிள்ஸ் மாதிரி ஏதாவது செய்திருக்கிறாதா கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த வரலாறு இருக்கும். எங்கள் குடும்பத்திலேயே இப்படி இருந்துச்சுதுங்க, நடக்க முடியாமல் இருந்துச்சுது, அவர் இந்த சாமி சொன்னார், எந்திரிச்சு வான்னு சாமியாடி சொன்னார், அவன் எந்திரிச்சு வந்துட்டான், அன்னையிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் சொல்லப்போனால் சில நேரத்தில் சில பேர் இவங்க இறக்க போகிறாங்க, மரணம் அடைய போகிறார்கள்ங்கிறத கனவில் சொல்லிவிட்டு சாமியும் கூட சேர்ந்தாலும். ஏன்னா மரணத்தை அந்த குடும்ப ஆண்டவர் குலதெய்வத்தால் தடுக்கவே முடியாது, அது இயற்கையில் நடக்க வேண்டிய ஒன்று.